ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹாஷ் சேனல். மஹா பி பாசிட்டிவ். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நான் டெல்லியிலேருந்து இப்போ சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன். என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு வந்து தெரியும். நான் டெல்லியில் நிறைய வ்ளாக்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு டே இன் மை லைஃப். அதாவது நான் இனிமேல் சென்னையில் இருந்தால் வ்ளாக் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து தங்கியிருக்கிற இந்த செலக்ட் பண்ணியிருக்க இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா பெட் ஃப்ரெண்ட்லி அப்பார்ட்மெண்ட். ஸோ இதில் வந்து இது உள்ளே இருக்கிற ஒரு பார்க் தான். இது வந்து ஸ்பெஷலாக வந்து இந்த மாதிரி டாக், கேட்ஸ் இவங்கெல்லாம் வந்து வாக்கிங் பண்ணுறதுக்காகவே ஒரு இடம்லாம் அலாட் பண்ணியிருக்காங்க. அது சம்திங் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து டெய்லி இப்போ காலையில் அழைச்சிட்டு வரோம். இன்றைக்கி வந்து எங்களுடைய திங்ஸ் வந்து வருது. நாங்கள் முன்னாடியே ஃப்ளைட்டில் நாங்கள் வந்துட்டோம். ஸோ எங்களோட திங்ஸ் வந்து 5 days ஆகிடுச்சு. இன்னும் நாங்கள் வந்து வெளியில் தான் ஸ்டே பண்ணிகிட்ருந்தோம் இவ்வளோ நாளாக. இப்போ இன்றைக்கி வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஏன்னா இன்றைக்கி திங்ஸ் வந்து நாங்கள் ரிசீவ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இனிமேல் சென்னையிலேருந்து தான் வ்ளாக் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலை வந்து புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க இன்றைக்கி தான் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ராவல் வ்ளாக்ஸ், பெட் வ்ளாக்ஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்கும். ஸோ திங்ஸ் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து இமீடியட்டாக தேவைப்படுற ஒரு சில பொருட்கள்லாம் வாங்குறதுக்காக நான் காதி ஷாப் வந்திருக்கேன். ஸோ காதி ஷாப் வீடியோ வந்து நான் வந்து டெல்லியில் இருக்க காதி ஷாப்போட வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். நான் என்கார்ட்லேயும் சேர்க்குறேன். காதி ஷாப்பில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து திங்ஸ் எல்லாம் வாங்க ட்ரை பண்ணணும். ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம இந்தியன் ப்ராடக்ட். இதோடைய செல்ஃப் லைஃப் வந்து கம்மியாக இருக்கிறது மட்டும்தான் நம்ம கொஞ்சம் இது. மற்றபடி இதில் வந்து ரொம்ப நிறைய ஆர்கானிக் பொருட்கள் இருக்கும். இதில் வந்து காதியில் பொருள்களோட இந்த மாதிரி மற்றபடி நம்மளுடைய காட்டன் மெட்டீரியலான நிறைய பில்லோஸ் கவர், பெட் கவர், அதே இல்லாமல் நம்மளை ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஐட்டம்லாம் நிறைய விற்கிது. அதே இல்லாமல் இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நானும் 2 கிஃப்ட் பண்ணுறதுக்காக 2 ஹேண்ட்பேக் வாங்கியிருந்தேன். அப்புறம் மாலை இதெல்லாம் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ வீடெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கணும். ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஸ்கின் கேர், ஹேர் கேருக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா ஒரு இமீடியட்டாக தேவைப்படுது. ஏன்னா இதெல்லாம் வந்து பேக்கிங்லேருந்து நான் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல. ஸோ அதனால் இப்போதைக்கு அதெல்லாம் கொஞ்சம் முடிகிற இதில் தான் இருந்தது. ஸோ புதுசாக நம்ம கொஞ்சம் வாங்கிக்கலாம். நான் வந்து காதியில் ரொம்ப நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். நான் ஆல்ரெடி வீடியோஸில் என்னோடய பியூட்டி சேனலில் வந்து போட்டிருக்கேன். க்ரோ யங்கர் வித் மஹா அப்படிங்கிற சேனலில் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இது வரைக்கும் வாங்கியிருக்கேங்கிற வீடியோஸ்லாம் கூட போட்டிருக்கேன். ஸோ வண்டி வந்துருச்சு, எங்களுடைய லாரி வந்துருச்சு. இதுதான் வந்து நாங்கள் டெல்லியில் வந்து எங்களோட திங்ஸ் ஏற்றி விட்ட லாரி. இது வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 5 days எடுத்திருக்கு டெல்லியிலேருந்து. அந்த எக்ஸ்ட்ரீம் இந்தியாவோட அந்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து நம்மளுடைய இந்த எக்ஸ்ட்ரீம் இந்தியாவோட இந்த எக்ஸ்ட்ரீமில் தமிழ்நாடு இருக்குது. ஸோ அங்கேருந்து கிராஸ் பண்ணி மெதுவாக தான் வரும் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் போன்ற லாரிலாம். ஒரு 5 days ஆகிருக்கு. ஸோ நாங்கள் ஃப்ளைட்டில் வந்துட்டோம். இந்த லாரி வந்து வர்றதுக்கு வந்து 5 நாள் ஆச்சு. நாங்கள் வெளியில் தான் தங்கியிருந்தோம். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதாவது நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்போம் கிளப்புறப்போ வந்து சீல் நம்பர் இதெல்லாம். அதோட வந்து இப்போ இந்த திறக்கிறப்பையும் இந்த சீல் நம்பர் மேட்ச் ஆகணும். ஸோ அதை மேட்ச் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து திறக்கணும். ஸோ இடையில வேறு எங்கேயுமே ஸ்டாப் பண்ணலை அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து ப்ரூஃப் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு சைன் வாங்கிக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஒவ்வொரு திங்ஸாக வந்து இறக்கணும். ஸோ இந்த பேக்கர்ஸ் வந்து எங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை. இந்த பேக்கர்ஸ் வந்து கொஞ்சம் அவசரமான டைமில் வந்து நாங்கள் வந்து பேக் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அதுக்கு ரீசனும் வந்து ப்ரூஸும் ஜேடியும் தான். ஸோ அவங்க வந்து எங்களோட ஃப்ளைட்லேயே வர மாதிரி இருந்தது. ஸோ கடைசி நிமிஷத்தில் வந்து அந்த ஃப்ளைட்டில் வர்றதுக்கு உரிய அந்த டெஸ்ட்டில் வந்து ப்ரூஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் ஜேடியையும் அழைச்சிட்டு வேறு மாதிரி வர வேண்டியதாகிடுச்சு. ப்ரூஸும் ஜேடி எப்படி டெல்லியிலேருந்து வந்தாங்க அப்படிங்கிற வீடியோவும் வந்து நான் சேனலில் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ உங்கள்கிட்ட பெட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் நம்மளுடைய ட்ராவல்லாம் வந்து எப்படி வேணாலும் மாறும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புது வீட்டில் நம்ம புதுசாக ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சு சமைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நான் வந்து இட்லி பாத்திரம் வாங்கியிருக்கேன். ப்ரீமியரில் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து 3-4 days வெளியிலேயே சாப்பிட்றதுனால ஸோ இட்லி பாக்கெட் மாவு மாதிரி வாங்கிட்டு நம்ம இட்லி பண்ணிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வீட்டிலே தான் இருந்தாகணும். அந்த பேக்கிங்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்காக அதுக்காக ப்ரீமியர்லேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குங்கிறது யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ நிறைய பேக்கிங் வந்து நான் அங்கே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப வந்து 90% வந்து ஓகே, ஒரு 10% நிறைய கொஞ்சம் டேமேஜ் ஆகி தான் வந்திருந்தது. அகர்வால் பேக்கர்ஸ் தான் நாங்கள் எப்பயுமே சூஸ் பண்ணுவோம். இந்த தடவை வந்து ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. வேறு ஒரு பேக்கர்ஸ் செலக்ட் பண்ணதுனால நிறைய விஷயங்கள் உடஞ்சிருச்சு. கிச்சனில் க்ராக்கரிஸ்லாம் நிறைய உடஞ்சிருச்சு. இது வந்து என்னுடைய பையனுடைய ஃபிஷ் டேங்க், அது உடஞ்சது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்க சரியாகவே பேக் பண்ணலை. இது வந்து நான் டெல்லியில் வந்து வாங்கியிருந்த ஒரு ஆர்கனைசர், அமேசானில் வந்து வாங்கியிருந்தேன். மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் தான். நான் இதை எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் நான். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப லைட் வெயிட்டடாக இருந்தது. கலர் வந்து இதில் கோல்டு கலர் அண்டு
இன்னொன்று ப்ரௌன் கலரில் உடன் கலர்லேயும் இருக்குது. நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி கோல்டு ஷேடில் பிடிக்குங்கிறதுனால நான் அது வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்க்குறப்ப ரொம்ப வந்து ஒரு லைட் வெயிட்டாக இருந்துச்சு, ரொம்ப ஸ்டடியாக இல்லை. ஸோ எப்படி இருக்குமோ அப்படின்னு ரொம்ப ஆர்டர் பண்ணுறப்ப யோசிச்சு தான் வாங்கினேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த ப்ராடக்ட்டு. ஸோ இது வந்து கொஞ்சம் பார்த்து வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பிக்சரில் இருக்குது. நம்ம பிக்சர் பார்த்துட்டு நம்ம இது பண்ணலாம். நான் வந்து அந்த இதை பார்த்துட்டு என்னால் பண்ண முடியல. ஸோ நான் வந்து ஒரு கார்பெண்டரை கூப்பிட்டு தான் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ நீங்களும் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ரொம்ப சூப்பரான ஒரு அமேசிங்கான ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் சின்ன சின்னதாக ஒரு கம்பி மாதிரி இருக்கு இல்லையா, அதில் நம்ம கேப்லாம் போட்டுக்கலாம், ஷால் போட்டுக்கலாம், ஜீன்ஸ் இதெல்லாம் வந்து மாட்டிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. இதை நான் ஹேண்ட்பேக்காக கூட நான் அப்பப்போ வந்து போட்டு வச்சுப்பேன். ஸோ ஆர்கனைஸ் பண்ணுறதுல ரொம்ப சூப்பராக இருக்குது இது. அப்புறம் ஜேடியையும் ப்ரூஷையும் அழைச்சிட்டு நைட்டு நாங்கள் வந்து கீழே கொஞ்சம் நேரம் போயிட்டோம். ஸோ வந்து இது ரெண்டும் வந்து புது இடம் அப்படிங்கிறதுனால ஆக்சுவலாக கொஞ்சம் வந்து ரெண்டும் டிஸ்டர்ப் ஆகிருந்தது. ப்ரூஸை ஒரு ரூமில் போட்டு லாக் பண்ணிட்டோம். அந்த ரூமில் நாங்கள் மட்டும்தான் போகிற மாதிரி லாக் பண்ணிட்டோம். ஜேடி வந்து பார்த்திங்கன்னா அதை அடாப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. ஏன்னா அது வந்து எடுத்தோன்னே ஒரு பிளேஸில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது, அவங்களுக்கு தெரியும் இல்லையா, பொண்ணுக்கு வந்து டைம் ஆகும். ஸோ ஜேடி வந்து அப்படியே ஸ்டக்காகி அப்படியே ஒவ்வொரு இடமா பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தது. ப்ரூஸ் வந்து இங்கேயும் அங்கேயும் போயிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இங்கே இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய டாக்ஸ் இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஈஸியாக டெல்லியோட இது பெட்டர் பிளேஸ் மாதிரி இருக்குது ப்ரூஸ்க்கு. ஆனால் ஜேடி வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ இந்த நியூ கிச்சன் வந்து இப்போ வந்து எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இப்போது ரீசன்ட் டாஸ்க்காக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து என்னென்ன பொருள்கள்லாம் வாங்குகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் ஒவ்வொன்றா காட்டுறேன். நான் இப்போ வந்து வெஜிடபிள்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாதிரி வெஜிடபிள்ஸ் பேக் வந்து ஏற்கனவே நான் வந்து காட்டியிருக்கேன். நான் நம்மளுடைய ஷாப்பிங் ஹால் வீடியோலலாம் காட்டியிருக்கேன். ஸோ அந்த இதில் வந்து தான் இந்த பேக்கிங்கில் இருக்க அது மேலேயே ப்ரிண்ட் இருக்கும். அதாவது வந்து காலிஃப்ளவர், வெண்டைக்காய், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு எப்படியும் வந்து இந்த பேக்ஸ் எல்லாம் வந்து எப்படியும் ஒரு 4 இயர்ஸாவது இருக்கும். அதுக்கு பின்னாடி இருக்க ஷாப்பிங் ஹாலில் பார்த்தா தான் தெரியும். ஸோ இதெல்லாம் வாங்கியிருந்தேன் நான். அது நல்லா யூஸ் ஆகும், சூப்பரான குவாலிட்டியானது. இதோடைய லிங்க் வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நான். ஸோ இப்போ இதில் வெண்டைக்காய் அப்படி போட்டுக்கலாம். ஸோ இது வெண்டைக்காய் தான் போடணும்னு அவசியம் இல்லை சவுச்சோ அது மாதிரி மாற்றி கூட வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இது வந்து ஒரு 6 பீசஸ் செட்டு அது மாதிரி வரும். தக்காளி, மற்றபடி கீரை எது வேணாலும் வச்சுக்கலாம் இதில். ஸோ இது வந்து ஆர்கனைசிங்கில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வெஜிடபிள்ஸ்க்கு. பிளாஸ்டிக் கவர்ஸோடு வைக்கிறப்போ வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ், பிளாஸ்டிக் கவரில் வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து மெயின்டைன் ஆக மாட்டேங்குது. ஸோ இது எப்பயுமே வந்து ஒரு காட்டன் கிளாத்துங்கிறது வந்து பெட்டர் ஆப்ஷன். ஸோ அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பேக்ஸ் அமேசானில் கிடைக்குது. கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து இருக்குது இப்போதைக்கு. அப்படியே கொண்டு வந்து அப்படியே வச்சுருக்கேன் எல்லாம். இன்னும் வந்து எந்த ஆர்கனைசிங்கும் ஸ்டார்ட் பண்ணலை. ஜஸ்ட்டு வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே கொட்டி வச்சுருக்கேன் பாருங்கள், எல்லாமே அப்படியே இருக்குது. ஸோ இதுக்கு என்னென்ன ஆர்கனைசிங் டிப்ஸ் இருக்குது அது எல்லாமே நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ராவான கிச்சன், இன்னும் வந்து எந்த இதுவுமே வந்து பண்ணலை. ஸோ அதுக்காக தான் வந்து இது முன்னாடியே நான் உங்களுக்கு காட்டுறேன்னா. ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிற வீடியோவும் நம்ம வந்து பார்க்கலாம். குட்டியும் ஜேடி குட்டியும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ப்ரூஸ், ஜேடி என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? என்னடி சின்ன குட்டி பண்ணுறீங்க? ப்ரூஸ், ஜேடி என்னாச்சு ரெண்டு பேருக்கும்? என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? ஜடமு ஜடமு என்ன வேணும்? क्या चाहिए? என்ன வேணும்? भूख लगी जड़मी। जेड़ कुटिக்கு பசிக்குதா? ப்ரூஸ்க்கு பசிக்குதா? ப்ரூஸ்க்கு பசிக்குதா? ஜேடிக்கு பசிக்குதா? யாருக்கு பசிக்குது? ஒன்று வேணும். சென்னை பிடிச்சிருக்கா? ப்ரூஸ் குட்டிக்கு சென்னை பிடிச்சிருக்கா? சென்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? டெல்லி பாய்ஸ் 2 பேருக்குமே, டெல்லி பாய்ஸ் இந்த 2 டெல்லி பாய்ஸ்க்குமே சென்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா சொல்லுங்கள். ஆ பிடிச்சிருக்கா? ஜெடிமி உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? உள்ள போது வரான் ப்ரூஸ் குட்டி.
ப்ரூஸ் उठे ब्रूस इवन पार ब्रूस भूख लगी डैडी में भूख लगी चलो भूख लगी என்ன வேணும் ட்ரீட்ஸ் கொடுப்போமா ரெண்டு பேரும் ட்ரீட்ஸ் கொடுப்போமா ட்ரீட்ஸ் எங்க ஜேடி மியோட ட்ரீட்ஸ் எங்க இருக்கு ஜேடி மியோட ட்ரீட்ஸ் எங்கடா காணோம் எங்க ஜேடி மியோட ட்ரீட்ஸை காணோம் இங்கே போச்சு காணுமா இங்கே இருக்குவா இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க ஜேடிமியோட ட்ரீட்ஸு இதுக்குள்ளே இருக்குது இருப்போமா வெயிட்ரா இந்த டெம்டேஷன்னா ரெண்டு பேரும் வெயிட்ரா ரெண்டு பேரும் வெயிட் பண்ணுங்கடா வெயிட் பண்ணுங்கடா ஓகே இங்கே வா உனக்கு இங்கே போடலாமா இந்த கீபோர்டெலாம் விட்டுடுங்க இங்கே பாருங்க குழந்தைக்கு மாதிரி ஒரு கிளிப்பா வச்சுருக்கோம் இந்த ப்ரூஸ் குட்டிக்கு ஒரு கிளிப்பா நல்லா இருக்கும் செடிமு டேஸ்டியாக இருக்கா ரெண்டு பேரும் டெம்டேஷன் சாப்பிட்றானுங்க ரெண்டு பேருக்குமே டெம்டேஷன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லை அப்படிதானே ப்ரூஸ்க்கும் ஜேடிமிக்கும் ரெண்டு பேருக்கும் டெம்டேஷன்னா பயங்கரமாக பிடிக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இனிமேல் நிறைய சென்னை விலாக்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ அந்த விலாக்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க